அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக வரஹ்மதிக் ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த் என்ற இந்த சிறிய இந்த துஆவை நாம் பாடமாக்கி அதிகமாக நாம் ஓதி வரும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விதமான கடன் பிரச்சனைகளையும் இல்லாமலாக ஆக்கி அதற்குண்டான நிரந்தர தீர்வை உண்டாக்குகிறான். ஏனென்று சொன்னால், சில காலங்களுக்கு முன்பதாக நாம் பார்த்திருப்போம், இணையதளங்களில் ஒரு பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதர் அழுதவாறு கபாவுக்கு பக்கத்திலே துவா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போட்டோ அது பரவி இருந்தது. இணையதளங்களில் பல இடங்களில் அது பரவி இருந்தது. அந்த மனிதர் அந்த இடத்திலிருந்து அதிகமாக அழுது குமுறலோடு அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவ்வாறு துஆ கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக வரஹ்மதிக் ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த் என்ற இந்த வாசகத்தை அதிகமாக அதிலே உபயோகித்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதர் இவரோடு தொடர்பு பட்டு ஒரு செல்வந்தர் என்னவென்று கேட்டபொழுது அவர் எனக்கு அதிகமான கடன்கள் இருக்கிறது என்று சொன்ன நேரத்திலே அவர்களை தொடர்பு கொண்டு முழுமையாக அனைத்து விதமான கடன்களையும் இந்த செல்வந்தர் அவருடைய பணத்தின் மூலமாக சதக்காவின் மூலமாக நிறைவேற்றி வைத்திருக்கிறார். உண்மையிலும் இந்த ஹதீஸுடைய கருத்தும் இதனுடைய ஹதீஸுடைய அர்த்தமும் இதுதான். உண்மையிலே அந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது சொன்னார்கள் என்றால், ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய மனைவிமார்களுக்கு செய்தி அனுப்பினார்கள். மனைவிமார்கள் திரும்ப சொல்லி அனுப்பினார்கள், வீட்டில் எந்த ஒன்றும் இல்லை என்று சொல்லி அனுப்பினார்கள். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக வரஹ்மதிக் ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த் என்ற இந்த வார்த்தையை, இந்த துஆவை ஓதினார்கள். சொல்கின்றார்கள், உடனடியாக ஒரு வீட்டுடைய கதவு தட்டப்பட்டது. உடனடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், ஒரு பொரித்த ஆடு அப்படியே தட்டிலே வைக்கப்பட்டு ருசியாக சமைத்து அப்படியே முன்னால் வந்திருக்கிறது. ஒரு மனிதர் கொண்டு வந்து கொடுத்து விட்டு சென்று விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்த்தவுடன் துஆவை ஓதினார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக வரஹ்மதிக் ஃபஇன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த் என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஓதினார்கள் என்ற ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும், வறுமையாக இருந்தாலும், வறுமை கோட்டுக்கு கீழாக வாழ்ந்தாலும் நாம் அனைவரும் இந்த துஆவை பாடமிட்டு குடும்பங்களில் அதிகமாக நாம் ஓதி வரும் பொழுது நிச்சயமாக அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுடைய வரக்கத்தினாலும் அந்த வரக்கத்தான அந்த துஆக்களின் மூலமாகவும் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய கடன்களை முழுமையாக நிறைவேற்றி வைப்பான் என்பதை மார்க்க அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால் அழகாக பதிவு